foodie friends, welcome back to Foodies Findings. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு நார்மல் ஸ்டைல்ல செய்யாம டிஃபரண்ட் ஸ்டைல்ல எப்படி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்துடலாம். நம்ம என்னதான் மீன் குழம்பு செஞ்சாலும் அந்த மீன் குழம்புல இருக்க நீச்சி ஸ்மெல் போகல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க கண்டிப்பா மீன் குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த நீச்சி ஸ்மெல் அப்படின்றது சுத்தமா வரவே வராது. இப்போ இந்த டேஸ்டான மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்துடலாம். இப்போ இந்த மீன் குழம்பு செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுக்கலாம். பழமாக இருக்க தக்காளி 5லிருந்து 6 எடுத்து அதை இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கலாம். 10லிருந்து 12 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். 15 பூண்டு, 1/2 இன்ச்சு இஞ்சி எடுத்து அதையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 5லிருந்து 6 எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க காஞ்ச மிளகாய் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். இந்த குழம்புல சேர்க்க 250 ml தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 100 ml தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அது இந்த மாதிரி விழுதா நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சம் பழம் சைஸ் அளவு புளி எடுத்து அது 250 ml தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கிலோ மீன் இந்த குழம்பு செய்ய எடுத்துக்கலாம். மீதி 1/2 கிலோ மீன் ஃப்ரை பண்ண வச்சுக்கலாம். அந்த ஃப்ரையோட வீடியோ நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மீனை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம போடுற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மீனோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாவே இருக்கும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் போல் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணி அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணி அதில் எடுத்து வச்சிருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாமே ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாமே வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு செஞ்சிடலாம். கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பெரிய வெங்காயம் விழுதை ஆட் பண்ணி ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி அதையும் 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவை இது கூட ஆட் பண்ணி ஒரு வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமேட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தனியாத்தூள் அப்படின்றது ஆப்ஷனல் தான். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா தனியாத்தூள் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இதெல்லாமே வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க 250 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க புளி தண்ணியும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா கலக்கி விட்டுட்டு அதை கொதிக்க விட்டுருங்க. கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ரா ஸ்மெல் எல்லாமே போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க மீனையும் இது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சு இதை ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு மீன் ஃபுல்லாக குக் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க 100 ml தேங்காய் பாலையும் ஆட் பண்ணி 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். கடைசியாக நம்ம தேவையான மல்லி இலை, கருவேப்பிலை போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம்.
அவ்வளோதாங்க, நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சூடான ரைஸோடு வச்சு நம்ம மீன் குழம்பு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஃபுட்டீஸ் ஃபைண்டிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றி.